ஹாய்மா, இந்த பாருங்கடா, கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா? கொத்தமல்லியை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பொடிசா சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாவை வந்து திட்டமாக எடுத்துகிட்டு வெறும் கடாயில் வறுத்து வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா புளி ஊற வச்சிடணும். நல்லா ஊறிடணும். ஓகேவா? இது வந்து கொத்தமல்லி தொக்குடா. இந்த தொக்கை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு கலந்து கொடுக்கணுன்னா முதல்ல வடிச்சக்கடலை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி தனியாக டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தொக்கு பண்ணிவிட்டு சாதத்தில் கலக்கும்போது எண்ணெயும் அந்த வடிச்சக்கடலை பொடியும் கொஞ்சமாக போட்டு கலந்து கொடுத்துட்டோன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். இது அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதை மிக்சியில் சால்ட்டு போட்டுட்டு இதையும் அதையும் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு மெத்துன்னு கடாய் வச்சு எண்ணெய் வச்சு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கடாய்க்கு விட்டாமல் வறுக்கணும். ஓகேவா? இதை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்லித்தரேன். அதை பாருங்கடா, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மையாக அரைச்சிடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கடாயை வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு இதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை பார்த்தீங்களா? அந்த பதம் எப்படி தெரியுமா? அதை பாருங்கள், இப்படி பண்ணோன்னா கடாய்க்கு ஒட்டக்கூடாது. பார்த்தீங்களா? ஒட்டலை பார்த்தீங்களா? ஒட்டிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி கலந்தோன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இது பாருங்கள், இதை பபிள்ஸ் வரும் பாருங்கள், இந்த மாதிரி வேகிறது தெரியுதுங்களா? அது ஆவி வருது. அந்த மாதிரி பபிள்ஸ் வரும் இல்லையா? நம்மளுக்கு இப்படி வெந்துச்சுன்னா அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் பொறுமையாக நம்ம வந்து கலந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும், வெளியில் வச்சுருந்தா கூட இது சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் வெல்லம் கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குறப்போ இறக்கிட்டது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? கடாய்க்கு ஒட்டுதா பார்த்திங்களா? இது தாண்டா பதம். ஓகேவா? சமையல் பண்ணும் போதே வீட்டில் வந்து அப்படியே கும்முன்னு ஸ்மெல் தூக்கின்னு போகும். ஓகேவா? இதை சாதம் வடிச்சிட்டு சுடு சாதனில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சில் சாதனில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தண்ணி சாதத்தை பிழிச்சிட்டு வச்சுட்டு அது கலந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி தொக்கு. தேங்க்யூ.